திமுகவோட தனிச்சு ஜெயிக்க முடியாதுன்னு சிபிஎம் சொல்லுது. அது ஸ்டாலினே சொல்றாருல, நம்மளுடைய தொடர் வெற்றிகளுக்கு காரணம் கூட்டணியின் பலமும் ஒரு காரணம்னு பொதுக்குழுலேயே ஓப்பனாக சொன்ன பிறகு அது டிபேட்டபிளே இல்லையே. வெத்து சவடாலாம் வேணான்னு தானே பேசாமல் எல்லாத்தையும் பொத்திக்கிட்டு வரலாம் நிற்கிறோன்னு கிராமத்தில் சொல்கிற மாதிரி நிற்கிறாங்க. அதெல்லாம் யதார்த்த புரிஞ்சாலும் சார் எல்லாம் ஒன்றா இருக்கீங்க. அவ்வளோ சந்தோஷமாலாம் இல்லை எல்லா கூட்டணி கட்சிகளும் திமுகவில். அவங்கவுங்களுக்கு சில வருத்தங்கள் இருக்குது. வருத்தங்களை தாண்டி எதுக்காக இருக்காங்க? நம்ம வெளியே போனால் ஒன்றும் வேலைக்கு ஆகாதுன்னு தெரிஞ்சாலும் இருக்கிறாங்க. மார்க்சிஸ்ட்டுக்கோ இந்திய கம்யூனிஸ்ட்டுக்கோ சிபிஐக்கோ எவ்வளோ ஓட்டு இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஒரு காலத்தில் 3, 4, 5, 6 வச்சுருந்தவங்க தான். இன்றைக்கி எங்கே இருக்குது? 1%-2% இருக்குமாங்கிறது சந்தேகம்னு இருக்குது. அப்படி என்னை போன்றவர்கள் சந்தேகத்தை தீர்க்கணும்னா, இல்லை எங்களுக்கு 5 இருக்குன்னா நீங்கள் தனியாக நின்று நிரூபித்து காமிச்சு தான் பேசணும். இப்போவே சண்டைக்கு வரக்கூடாது. ஸோ ஒருத்தருடைய பலம் என்னன்னு அவங்களுக்கு தெரியுது. அதனால் இந்த நேரத்தில் இதெல்லாம் கொஞ்சம் சலசலப்பு உண்டு பண்ணி ஏதாவது கொஞ்சம் 6க்கு மேலே 8க்கு மேலே 10 அப்படி இடங்கள் வாங்கலாமான்றதுக்கான விஷயங்கள் தான் அது. அதை ரொம்ப பெருசாக எடுத்துக்க வேண்டியதில்லை. அதை எப்படி சமாளிக்கிறாருன்னு பார்க்கணும் ஸ்டாலின். கூடுதல் சீட்டு கிட்ட ஒரே காரணத்துக்காக சிபிஎம் தனிச்சு ஜெயிக்க முடியுமான்னு டிகேஎஸ் கேட்கிறாருன்னா அதோட அர்த்தம் என்ன? அது எங்கே போய் முடியும்? நாளைக்கு எல்லாருமே கேட்பாங்க, எல்லாரும் தனியாக நின்று ஜெயிக்க முடியுமான்னு கேட்டால் அன்றைக்கி விஜய் ஏதாவது ஒரு முடிவு எடுத்து வாங்க எல்லாம் நம்ம நிற்கலாம்னா நின்றுட்டு அப்புறம் டிகேஎஸ் எங்கே போவார்? அது டிகேஎஸ் சொன்னது ஒரு நாள் கூத்து தான். இதில் வாங்கிட்டு விட்டுட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். இல்லை அங்கே போய் தான் முடியுன்றாங்க. 2016 விஜயகாந்த் தலைமையில் மக்கள் கூட்டணி அமைஞ்ச மாதிரி இப்போ விஜய் தலைமையில் எல்லா கட்சியும் போவாங்கன்னு நான் பார்க்கல. அமைஞ்சால் ஆச்சரியம் இல்லை. அரசியல் எதுவும் சாத்தியம். நான் அவ்வளோ சீக்கிரத்தில் அந்த முடிவுக்கு வர வேண்டாங்கிறேன். அதெல்லாம் ஜனவரியில் தான் சொல்லலை. சுயமரியாதை தன்மானம்லாம் ஜனவரியில் தான் தலை தூக்கும். அது வரைக்கும் எல்லாம் சுருட்டி சும்மா தான் இருப்பாங்க.